வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கடைக்குட்டி விவசாயி. இப்போ அதாவது மே மாதம், அதாவது சார காற்றுன்னு சாரல்லாம் நல்லா விழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த சார காற்றுல இப்போ எங்களுக்கு என்ன ஒரு நஷ்டம் அப்படின்னா, இந்த பிந்தின வாழைகள்லாம் கொஞ்சம் கிடக்கும். இந்த தடவை கொஞ்சம் மேக்காற்று கொஞ்சம் முந்தினமாக தான் இருக்குது. அதனால் என்னென்னா இந்த வாழைகள்லாம் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து 10 மாதம் கஷ்டப்பட்ட வாழைப்பெல்லாம் சரிஞ்சு போச்சு. இந்த வீடியோ மூலம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. இது எங்கள் அத்தான் வயல். அவங்களோட ஒரு வருஷம் உழைப்பு இந்த வீடியோ மூலம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வந்து அட்டை நம்ம கண்டினியூ. அதாவது வாழைக்குலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 10 மாதம் உழைப்பு, 10 மாதம் உழைச்சி இந்த கொலை எப்படி நல்லா வந்திருக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பிள்ளைய பெற்றெடுத்த மாதிரி. ஆனால் அதே சமயத்தில் பிள்ளைங்க காலை உடைச்ச மாதிரி பாருங்கள் உளுந்து கிடக்கு பார்த்தீங்களா? பூரா போச்சுது. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 மாதம் உழைத்த உழைப்பு அது வெளியே இருக்குன்னு தெரியாது. அது இப்போ குற்றாலத்தில் சீசன் களை கட்டிருச்சு, சாரல் விழுந்துருச்சு, எல்லோரும் குளிக்க போகிறீங்க சந்தோஷமாக. மேற்கு தொடர்ச்சி மலை ஓரமாக சாரல் முன்னுக்கூட்டியே கட்டினதுனால எங்களுக்கு ஏற்பட்ட சேதம் பார்த்திங்களா? விவசாயி எல்லாமே இப்படி தான். மேற்கு தொடர்ச்சி மலை ஓரமாக போட்டிருக்க வாழை விவசாயிகளுக்கு பூரா இனிமேல் சேதம் தான். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து எங்கள் அத்தான் தான் இதில் வாருது. அவங்களோட 10 மாதம் உழைப்பு, அதுவும் மலை அடிவாரத்தில். இப்போ ஊர்காட்டில் என்ன இருக்குது, அந்த மாதிரி வயக்காடுனா கூட, வயக்காடுன்னா என்ன, விவசாயனாலே கஷ்டம்தான். அதுவும் ஒரு விலங்காட்டுக்குள்ளே மலை அடிவாரத்தில் தண்ணிக்கு காவல் கடந்து, மிருகங்கள்கிட்ட காவல் கடந்து காற்று லாஸ்ட்டு நமக்கு இந்த கோடை காற்றுல அப்படியே விழுந்துருச்சு. அவங்களோட உழைப்பு வந்து விளமதிக்க முடியாதது ஒரு விவசாயியோட கஷ்டங்கிறது. இப்படி தான் இருக்குது எங்களோட வாழ்க்கை. இப்படி தான் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய் மக்களே.